ஹாய் இந்தியா கிளிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எஸ் பாஸ், இந்த செக்மெண்ட் பேர் எஸ் பாஸ். என்னன்னா எஸ் பாஸ், நீங்கள் எது சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன், நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், அதுதான் எஸ் பாஸ். ஷங்கர்னு ஒருத்தர் ஃபஸ்ட் கேள்வி, நீங்கள் தான் சார் செலக்ட் ஆகிருக்கீங்க. அதாவது நான் பண்ணலைங்க, ஒரு கமிட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. விஸ்வரூபம்ன்ற டைட்டில் வச்சிருக்காரு கமல்ஹாசன் தன்னுடைய அடுத்த படத்துக்கு. அதை வந்து தமிழ் டைட்டில் இல்லையேன்னு சொல்லி நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணுறாங்களே, இது நியாயம்தானா? எனக்கு தெரிஞ்சு கமல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து படத்துக்கு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு ரூம் போடுறாரு இல்லையோ, டைட்டில் டிஸ்கஷனுக்கு கண்டிப்பாக ஒரு ரூம் போடணும். ஏன்னா அவர் எந்த டைட்டில் வச்சாலும் யாரும் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்னென்னா, இப்போ பத்மஸ்ரீ கமல்ஹாசன் இருக்குது, அதுக்கு யாரும் அப்ஜெக்ட் பண்ண போகிறீங்க? பத்ம திரு அப்படின்னு வைங்க சார். பத்மஸ்ரீ நீங்கள் எப்படி வைப்பீங்க? அது தமிழ் இல்லையே, அப்படின்னா கஷ்டம். நான் ஒரு தடவை அவர்கிட்ட ஒரு ஜோக் கூட சொன்னேன். என்னென்னா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு வச்சதுக்கு நல்ல வேலை அப்ஜெக்ட் பண்ணல. அப்போது சில டாக்டர்ஸ்லாம் அப்ஜெக்ட் பண்ணாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னா வசூல் பிஸ்னஸ் மேன் எல்லாருமே இல்லை, எங்களுக்கு வர கலெக்ஷன் எல்லாமே அது பேர் வசூல் தான். நீங்கள் எப்படி வசூல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? நோ, ராஜா எம்பிபிஎஸ்ன்னு வைங்க. அடுத்தது இங்கே அந்த நேபாள் மன்னர், பூட்டான் மன்னர், அவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள்லாம் கிங்கு, எங்கள் பேர் நீங்கள் எப்படி டைட்டில் வைப்பீங்க கேட்காம? எப்படி நீங்கள் கிங்குன்ற டைட்டில் வைக்கலாம்? தூக்குங்க, வசூல் ராஜா தூக்கு. டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் கூடாது. அடுத்தது டீச்சர்ஸ்லாம் ஏபிசிடியில் நாங்கள் அழகாக ஆர்டரில் சொல்லி கொடுக்குறோம், A to Z. நடுவில் போய் நீங்கள் எம்பிபிஎஸ்னால் பசங்க தப்பு தப்பாக 4 எழுத்து தான் கற்றுக்கிறது. இப்படியே சொல்லியிருந்தா என்ன பண்ணலாம்? அப்போ தான் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். கமலுக்கு போய் சேரல. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்ற டைட்டில் வச்சுக்கோங்க, ஆனால் அந்த டைட்டில் எடுத்துகிட்டு நான் அதை வைக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? டைட்டில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இல்லை அப்படின்னு வச்சிட்டா சிம்பிள். இப்போ கூட விஸ்வரூபம் இல்லை அப்படின்னு டைட்டில் வச்சிட்டா டைட்டில் விஸ்வரூபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் இன் எஸ் பாஸ், மிஸ்டர் பிரதீப் ராஜ்குமார் ஃப்ரம் மெல்பர்ன். நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க. சினிமா பீப்புள் வந்து மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னா 100% கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய படத்தோட ப்ரமோஷன்ஸுக்கெலாம் அவங்க வந்து அழகாக வராங்க, வந்து தேர் ஆன்சரிங் கால்ஸ். அண்ட் இது இன்றைக்கி தேவை. இன்றைக்கி இருக்கிற ரேட் ரேஸில் இந்த ப்ரமோஷன் பண்ணி தான் ஆகணும். பிஆர்ஓஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. எனக்கு நிக்கில் முருகன், டைமண்ட் பாபா இருக்கட்டும், நெல்லை சுந்தரராஜனாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரான ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் அவங்க வழியாக வந்திருக்கான்னா, திருப்பி சொல்கிறேன், அந்த சான்ஸ் வரணும்னு இருக்கும்போது தான் வரும். இது வந்து ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிஆர்ஓஸ் தெரிஞ்சிருக்குன்றதுனால சான்ஸ் கிடையாது. இப்போ எனக்கு ஒபாமா நல்லா தெரியும், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். அது மாதிரி தான், அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி வரட்டும். பட் எஃபெக்டிவாக மீடியா அண்ட் மூவி இன்டர்டிபெண்ட், அது பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி தேவை கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ரேஸில். நெக்ஸ்ட் இன் எஸ் பாஸ், மிஸ்டர் கார்த்திக் ஃப்ரம் பெங்களூர். கார்த்திக் ஃப்ரம் பெங்களூர் வந்து நியாயமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து சுப்புடு, சோ இந்த கேட்டகரியில் உங்களை கம்பேர் பண்ணினீங்க. நான் அந்த டாப்பிக்கே வரேன். அதை கம்பேர் பண்ணினீங்க. பட் நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் சொல்லணும், நீங்கள் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லியிருக்காரு. கார்த்திக், உங்களுடைய பார்ட் ஏ ஆஃப் யுவர் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். சுப்புடு, சோ அண்டு ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட்டு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட், இவங்க எல்லாரையும் ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணே தவிர எனக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நான் அவங்க ரேஞ்சிலேயே கிடையாது. ஏன் உனக்கு என்ன தெரியும்னு நீ வந்து கமெண்ட் அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு இது எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ நான் யாரோடையுமே கம்பேர் பண்ணிக்க விரும்பலை, இது எக்ஸாம்பிளாக சொன்னேன். அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னேன். இவ்வளோதான் விஷயம். அது ஒரு பக்கம். நெகட்டிவ் விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் முதல்ல ஃபிலிம் ரிவ்யூ இது வரைக்கும் 3 படம் பண்ணியிருக்கேன். அதில் முதல் படம் நானி வந்து நான் பாராட்டினது, எனக்கு தெரிஞ்ச அதில் பெரிய உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டார்ஸ் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையவே கிடையாது அதில். பட் இருந்தாலும் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஏன்னா கண்டென்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுன்னு சொல்லி ராஜமௌலியை பற்றி பாராட்டினது. நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. அதை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நெகட்டிவ் தான் பார்க்குறேன்னா, நான் அதில் தேடி பிடிச்சி ஏதாவது ஒரு நெகட்டிவ் சொல்லியிருக்கணும். அதில் சொல்லிக்கிற மாதிரி நெகட்டிவ் எதுவுமே இல்லை. அதில் படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு படத்தில் வந்து 112 மினிட்ஸுமே உங்களை வந்து போட்டு காய்ச்சின்னு டார்ச்சர் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து அதில் கஷ்டப்பட்டு தேடி ஒரு பாசிட்டிவ் நீங்கள் எதுக்கு சொல்லணும்? அவுட்ரைட்டாகவே பேடாக இருக்கும்போது அது சரியில்லைன்னு தானே சொல்லி ஆகணும். நீ வந்து கஷ்டப்பட்டு சொல்லணுமே. இது பேலன்ஸ் ஷீட் கிடையாது, அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்கணும்லாம் கிடையாது. இதில் மைனஸ் மட்டும்தான் இருக்குன்னா மைனஸ் தான் சொல்ல முடியும். இல்லை வந்து பாவம் செத்து போயிட்டார், பட் ஸ்டில் கொஞ்சம் கிட்டக்க போனால் லைட்டாக மூச்சு வருது, தொட்டு பாருங்களேன், இல்லை நீங்கள் அவருக்கு போல மூச்சு விட்டு பாருங்களேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு டெட் பாடியை நான் டெட் பாடின்னு தான் சொல்ல முடியும். உயிரோடு இருக்கிறார், கோமாவில் இருக்காருன்னு தான் நான் சொல்லணும். இல்லை உங்களுக்கு வந்து நெகட்டிவே நான் ப்ளஸ்ஸாக சொல்லணும்னா நீங்கள் வேணால் இப்படி ஒரு கோடு போடுங்க, நான் இப்படி ஒரு கோடு போட்டுனே வரேன், எல்லாம் ப்ளஸ்ஸாக என்ன வரும். சாவித்ரி ஸ்ரீனிவாசன் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, இப்போ அன்பே சிவம் மாதிரி நல்ல படங்கள் வந்து கமர்ஷியலாக பெரிய லெவலில் போகாட்ட கூட அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஏன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம கையில் இல்லை. இப்போ நம்ம பர்சனல் லைக்ஸுக்கு நமக்கு சில படங்கள் பிடிக்கும்.
பாரதி ராஜாவுடைய அந்தி மந்தாரேன்ற படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எவ்வளோ பேர் அந்த படத்தை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. கடல் பூக்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, எனக்கு கண்ணில் பட்டுது. அந்த மாதிரி படங்கள் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி பட்டுது. பட்டு ஒரு படத்தை வந்து கமர்ஷியலாக அது ஹிட் ஆகலைங்கிறச்சு அந்த படத்தை இன்னொருத்தர் பார்த்துருந்தா தான் நான் போய் அதை டிஸ்கஸ் பண்ண முடியும். அந்த படத்தை யாருமே பார்க்கலன்றது நான் போய் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது? பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நல்ல படம் ஹிட் ஆகணும், சுமாரான படம் ஹிட் ஆகக்கூடாது அப்படின்ற பாலிசி பிரின்சிபல் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இன் எஸ் பாஸ் மிஸ்டர் பிரகாஷ். பிரகாஷ் வந்து ரொம்ப பேர் கேட்குற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. விபிஎல் வெட்டி பேச்சு லீக் நீங்கள் பண்ணுற அந்த ஹியூமரஸ் பேனல் டிஸ்கஷன் அது பார்ட் 2 சீசன் 2 வருமா? நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்றாரு. நான் முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை ட்ரை பண்ணுறதே எல்லா சேனல்லையும் அந்த ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அது அக்செப்டன்ஸ் வரணும். சேனல் ஹெட் யாராக கொடுக்கணும், கொடுத்தாங்கன்னா 100% நான் பண்ணுவேன். எல்லா டாபிக்ஸையும் இன்னும் ஹியூமரஸாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் லைவாக பண்ணலாம். லைவாக ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பிரசாத், நானி, நீலு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களை மாதிரி ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து லைவாகவே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வரும். எஸ் பாஸில் நெக்ஸ்ட் இன்வைட் யாருன்னா மிஸ்டர் ஹரிஹரன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெரி நாலேஜபிள் கொஷின். பாஸ் கீ அப்படின்றீங்களே, அது என்ன பைக் கீயா, கார் கீயா, இல்லை பொண்ணு கையில் கட்டுற ராக்கியா, என்ன கீன்றது எதுவுமே கிடையாது சார். மங்கி. குரங்குத்தனமாக எல்லா விஷயத்தையும் யோசித்து உல்ட்டா பண்ணி விதவிதமாக கொடுக்குறதுக்கு பாருங்கள், அதுதான் மங்கி.